சிக்கனை நல்லா கழுவி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கொஞ்சம் தயிர், அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு. ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், ஏலக்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுட்டு அதில் 2 பச்சை மிளகா, புதினா, மல்லி இலையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கி விட்டாச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் காஷ்மீரி மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் கரம் மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. அப்புறம் ஊற வச்ச சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு சிக்கன் பாதி வேகிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணியை ஊற்றி அதில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டாச்சு. கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சு அதை வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி சிம்மில் வச்சு 1 விசில் விட்டுட்டு குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. இப்போ இதை கரண்டி போட்டு கலந்து விடாமல் அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு கொட்டி அதை 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ ரைஸ் உடையாமல் வரும்.